முதலமைச்சரான பிறகு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு. ஆனால் தேர்தல் அறிக்கையில் அவர் அறிவித்தது, தேர்தலுக்கு முன்னதாக அவர் அறிவித்தது, தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கையிலே ஒரு மாதமும் 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக வழங்குவேன்னு அறிவிச்சார். அப்ப முதல் கையெழுத்தே சொன்னது ஒன்று, செஞ்சது. முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் உரையாற்றினார்கள். மிக அருமையான உரையாக இருந்தது. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, இது என்ன அவருக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிடும், என்ன பேசிடுவார்னு. அருமையாக அழகாக எல்லாரும் ரசிக்கும்படியாக பேசி முடிச்சுட்டாரு. சரியா? ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா மது இல்லாத தமிழகம் அதுவே மகிழ்ச்சியான தமிழகம். ஆனால் விஜய் அவர்கள் விஜயாக இருக்கணும். நான் ஜோசப் விஜய் என்று அழுத்தமாக அவர் மதம் சார்ந்த அடையாளங்களோடு அவர் பயணிப்பார் என்று சொன்னால் முதல் எதிரியாக இந்து மக்கள் கட்சி நிற்கும். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாரத மாதா செந்தில் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்றதிலிருந்து அவர் சொன்ன சில திட்டங்களை நிறைவேற்றிட்டும் வராரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லுங்கம்மா. ஏன்னா நம்முடைய முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவிலே ஜோசப் விஜய் என்று தான் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சபாநாயகர் இன்னைக்கு அமைஞ்சிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் நமக்கு தெரியும், ஏற்கனவே நான் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றேன் என்கின்ற அளவுக்கு பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் அமைந்தது போல தமிழகத்திலே ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்து மக்கள் கட்சி சார்பிலே நாங்கள் அப்படித்தான் பார்க்கின்றோம். ஜோசப் விஜய் முதல்வர், ஜேசிடி பிரபாகர் என்கின்ற கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர் சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இது பெயர்கள் அல்லமா. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபாநாயகராக பொறுப்பேற்றவுடன் அவர் சொன்ன வார்த்தை, என் சிறு வயதிலே என்னுடைய பெற்றோர்கள் நெற்றியிலே சிலுவையை வைத்து எனக்கு ஆசீர்வாதம் செய்து அனுப்பி இன்றைக்கு நான் ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றேன். அவர் நான் கிறிஸ்தவன் என்று நான் சொல்றேன். அதாவது மக்களுக்கு நல்லது செய்யறாங்களான்னு மட்டும் தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க இவங்க ஒரு கிறிஸ்துவர், இவங்க இஸ்லாமியர் அப்படின்னு ஒரு மதத்தை பேசுறது எந்த விதத்திலும் சமுதாயத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் சனாதன ஒழிப்பு, இந்து மதத்துக்கு எதிராக சனாதன ஒழிப்பு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த கேள்விகள் பத்திரிகையாளர் வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போவும் நான் ஜோசப் விஜய் அவர் ஒரு கிறிஸ்தவர் எப்படி முதலமைச்சராகலான்னு கேட்கல. நான் இதை தெளிவுபடுத்துகிறேன். இங்கே பெரும்பான்மை இந்துக்கள் எந்த அளவிற்கு மதங்களை கடந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை முதலமைச்சராகவும் சபாநாயகராகவும் எதிர்க்கட்சி தலைவர் கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடியவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மத நல்லிணக்கமும் மத பற்று அதையெல்லாம் கடந்து இந்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். வேற ஒன்றும் நான் சொல்லலை. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவோம். இப்போ பொறுப்பெடுத்துட்டார், முதலமைச்சராக பொறுப்பெடுத்துட்டார். முதல் எடுத்த உடனே அவர் சொன்ன திட்டம் அறிக்கை அவர் என்ன அறிவித்தார்னா 200 யூனிட் மின்சாரம் இலவசம். எப்போ தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது ஒரு மாதமும் ஒரு மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்தார். ஆனால் அவர் கையெழுத்து போட்டது முதலமைச்சரான உடனே 2 மாதத்துக்கு 200 தான் அறிவிச்சிருந்தாரு. அது இப்ப அறிவிக்கிறாருமா. முதலமைச்சரான பிறகு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு. ஆனால் தேர்தல் அறிக்கையில் அவர் அறிவித்தது, தேர்தலுக்கு முன்னதாக அவர் அறிவித்தது, தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கையிலே ஒரு மாதமும் 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக வழங்குவேன்னு அறிவிச்சார். அப்ப முதல் கையெழுத்தே சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று. அப்ப இதுதான் நாங்க கேட்கக்கூடிய கேள்வி. நீங்க என்ன சொல்லுங்க? இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு 200 யூனிட் அப்படின்னு சொல்லல. அதாவது ஒரு குடும்பத்துல 200 யூனிட் நான் ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. நீங்க அப்படி நீங்களா ஒரு புது தேர்தல் அறிக்கை, விஜய் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை நீங்களா சொருவாதீங்க. நான் தேர்தல் அறிக்கையும் உங்களுக்கு நான் ஆதாரமா காட்டுவேன். விஜய் அவர்கள் சொன்னது, அவர் நேராக படித்தது, அவர்தான் ஒரு மாதத்திற்கு
200 யூனிட் இலவசமாக மின்சாரத்தை வழங்குவேன்னு சொன்னார். இது நீங்கள் தாராளமாக இந்த காணொலியிலேயே கூட நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி நீங்கள் அதில் வெளியிட்டீங்கனாலும் நல்லா தெரியும். அப்போ முதல் கையெழுத்தே அவர் மாற்றி பேசுகிறாருன்றது ஒன்று. இல்லை இதில் மாற்றி பேசுகிறாரு அப்படின்றத விட இப்போ 200 யூனிட் ஃப்ரீ தானே. அப்போ ஒரு வருஷத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னால் ஒத்துக்கலாமா? ஒரு வருஷத்துக்கு இல்லையே, 2 மாதத்துக்கு எடுக்கிறாங்க. ஒரு மாசத்துக்குன்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்குன்னு மாற்றும் போது 1 மாசத்துக்கு 100 யூனிட் தான் ஃப்ரீ. புரியுதுங்களா? அப்ப 1 மாதத்துக்கு 100 யூனிட் தான் அவர் சொல்லியிருக்கணும். 1 மாதத்துக்கு 200 யூனிட்னு சொல்லிட்டாரு. அதனால இதை நீங்க உங்களுக்காக தான் பேசுறேன். நீங்களும் இங்க ஸ்டூடியோ வச்சிருக்கீங்க, இங்க கரண்ட் பில் கட்டுறீங்க, நீங்களும் உங்க வீட்டில் கரண்ட் பில் கட்டுறீங்க, நாமளும் கரண்ட் பில் கட்டுறோம். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பில்லு சல்லுன்னு ஏறி போய் மிகப்பெரிய அளவு 5000 ரூபாய் இருந்த பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய் வந்துடுச்சு. அப்போ அந்த விலைவாசி உயர்வை குறைப்பேன்னு சொல்லி இலவசம்னு சொன்ன விஜய் மாற்றி இன்னைக்கு சொல்கிறாரு. இதுதான் அவருடைய தேர்தல் வாக்குறுதியும் அவருடைய அறிவிச்ச அறிக்கையும் ஒன்று. இல்லை, இதில் ஒரு விளக்கம் மட்டும் நான் தர்றேன். அவர் சொன்னது 100க்கு 100 சரியான விஷயந்தான். தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அது சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் ஒன்று குறிப்பிட விட்டுட்டார். என்ன குறிப்பிட விட்டுட்டார்னா 500 யூனிட்டுகள், அதாவது 2 மாதத்துக்கு, புரிஞ்சுக்கோங்க, 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுக்குள் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட்டை நாங்கள் இலவசமாக தருவோம். 500 யூனிட்டுக்கு மேலே 501 யூனிட் போனாக்க இலவசம் கிடையாது. 100 யூனிட் அதுக்கு ஃப்ரீன்னு சொல்லி அது வழக்கமாக இருக்குது. அது வழக்கமாக இருக்கக்கூடியது. அது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. அப்போ இது முழுக்க இன்றைக்கு அதிகமான வீடுகளில் 2 மாதத்துக்கு 500 யூனிட்டுங்கிறது சர்வசாதாரண செலவாகும். ஒரு வீட்டில் ஒரு ஏசி, ஒரு மின்விசிறி, ஒரு ஃப்ரிட்ஜு, இது இருந்தாலே ஒரு மாதத்துக்கு 500 யூனிட் ஓடும். இல்லை, அதுக்கு தான் ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க இல்லையா. மொத்தம் 2,48,00,000 பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறவங்க 2,23,00,000 பேர் இருக்காங்க. ஸோ இதன் மூலயமா நிறைய மக்கள் பயனடைகிறாங்கன்னு சொல்லி விளக்கமும் கொடுத்துருந்தாங்களே. அந்த கணக்கு என்ன தப்புன்னா, குடிசை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பல்பு இலவசமாக அரசாங்க பவர் கொடுக்குறாங்க ஏற்கனவே. அதை இவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இலவசமாக மின்சாரம் கொடுக்குறாங்க சார். அது கணக்கே இல்லாத ஒன்று. அதாவது 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்க 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. அது எந்த கணக்கு வச்சு சொன்னார்? 500 யூனிட்டுங்கிறது இன்றைக்கி எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 மாதத்துக்கு 500 யூனிட்டுங்கிறது ஒரு மாதத்துக்கு 250 யூனிட்டு சர்வசாதாரணமாக. இப்போ ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 5 யூனிட் 6 யூனிட் ஓடாத உங்களுக்கு போகல. அப்புறம் அதான்டா சார். இப்போ 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னா அப்ப அவங்க பொருளாதாரத்துல நல்லா தானே இருக்காங்க. அவங்களுக்கு குறைக்கணும்னு அவசியம் இல்லையே. 200 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய மக்கள் எவ்வளவு பெரிய பயணம் அடைகிறாங்க இல்லையா? நான் விஜயை தவறுன்னு சொல்லலை. நாங்க தான் சொல்றோம். பொருளாதார சொல்ல வேண்டிய கருத்துக்கு நான் தான் இப்ப நான் சொல்லக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை அறியாம எங்க முன்னாள் முதலமைச்சர் திரு மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் பிப்ரவரி மாதமே நாங்கள் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் தாக்கல் பண்ணோம் சட்டமன்றத்திலேயே. அதை பார்த்துருப்பார்ல. பார்த்த பின்னாடியும் அவர் இலவசங்களை அறிவிச்சார் அப்படின்னு சொன்னால், வெள்ளை அறிக்கை தருவேன்னு சொன்னாக்கா அது எவ்வளோ பெரிய ஒரு தவறுதலான செய்தி அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டினார். நான் என்ன சுட்டி காட்டுறேன்னா, நீங்கள் திரு செந்தில் அவர்கள் சொன்னது போல் மாதத்திற்குன்னு தான் சொன்னார். மாதத்திற்கு இலவசமாக 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் சொன்னார். இதை இப்போ 2 மாதத்துக்குன்னு சொல்லிட்டார். அதை கூட ஏற்றுக்கலாம். மாதத்துக்கு 100, ஏற்கனவே ஒரு 100 இருக்குது, 200 யூனிட்டு கணக்கு வந்துடும். ஆனால் இந்த 500ன்னு ஒரு கட்டாப்பு விற்கிறாரு பாருங்க, அதுதான். அந்த 500ங்கிற கட்டாப்பு இல்லாமல் இதை கொடுத்தாருன்னா தேவையில்லை. அது மாதம் தரணும். இல்லை பரவாயில்லை விடுங்க, 2 மாதத்துக்கு கூட கொடுத்துட்டு போட்டோம். அந்த கட்டாப்பு இல்லாமல் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட் சிஎம்முக்கு.
மற்றபடி சிஎம் வந்து நல்லாட்சி பண்ணுறாரா வைக்கிறாரு இப்போ தான் ஆட்சி, இன்னைக்கு தான் முதல் சட்டமன்றம் கூடியிருக்கு. முதல் சட்டமன்றத்தில் காலையில் நான் பார்த்தேன், அவர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் உரையாற்றினார்கள். மிக அருமையான உரையாக இருந்தது. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இது என்ன அவருக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிடும், என்ன பேசிடுவார்னு. அருமையாக அழகாக எல்லாரும் ரசிக்கும்படியாக பேசி முடிச்சுட்டாரு. சரியா? இப்போ எத்தனை பேர் அந்த கட்சியில் ஜாயின் பண்ணி எத்தனை பேர் இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்க. இப்போ அமைச்சராக 2 அமைச்சர்கள் கூட வந்திருக்காங்க. இதுவரை திராவிட ஆட்சி காலத்தில் ஒரு பிராமின், ஒரே ஒரு பிராமின் அம்மா காலத்தில் அந்த இதை சேர்ந்த ஒருத்தர் மட்டும், ராமநாதன் மட்டும்தான் அமைச்சராக இருந்தார். அது கூட ஒரு பீரியடு தான், அதுக்கப்புறம் அவர் இல்லை. ஆனால் இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போ ஒரு பிராமினுக்கு மயிலாப்பூர் சட்டமன்றத்திற்கு வெங்கடரமணனுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் ஏற்கனவே ஆல்ரெடி பிஜேபியில் இருந்தவர் தான், ஆரம்ப காலகட்டங்களில் எனக்கு தெரியும். சரியா? நான் இருக்கும்போது இருந்தவர் தான். ஆகையினால இது மதச்சார்பற்ற தன்மையை தான் காட்டுதே தவிர ஒரு மதத்தை காட்டலை. மதச்சார்பற்ற நாடுங்கிறத நம்ம நிரூபிச்சிருக்கோம், சட்டமன்றத்துக்குள்ளே நிரூபிச்சிருக்கோம். யார் வேணாலும் முதல்வர் ஆகலாம், ஒரு இந்து இருக்கலாம், ஒரு கிறிஸ்துவர் இருக்கலாம், ஒரு முஸ்லீம் முகமதியர் இருக்கலாங்கிறத நம்ம நிரூபிச்சிருக்கோம். இன்றைக்கி ஐயா பேசுகிறாங்க. இன்னொரு விஷயத்தை கவனிங்க. அஸ்ஸாமில் நேற்றுக்கு மந்திரி சபையில் ஆட்சி இது பண்ணாங்க. அதில் எதிர்கட்சி இவங்களுடைய ஆட்சி, யாருடைய ஆட்சி? பாரதிய ஜனதா கட்சி தான் முதலமைச்சர், அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனால் எதிர்கட்சியில் 23 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் 22 எம்எல்ஏக்கள் முஸ்லீம். 22 எம்எல்ஏக்கள். இதுதான் முதல் முறை இந்திய தேசத்திலேயே. அந்த காலத்தில் கூட கராச்சி, இது சிட்டகாங்குகள் எல்லாம் கூட பாகிஸ்தான் நம்ம கூட இருந்தபோது கூட இவ்வளோ மெஜாரிட்டி இருந்ததில்லை, இப்போ இருந்திருக்கு. ஸோ அதனால் இது மதச்சார்பற்ற நாடு தானே. யார் வேணாலும் யார் பண்ணலாம். எந்த மதமோ எந்த மொழி தான் நமக்கு முக்கியம். இந்திய மொழிகளிலே அவர்கள் இந்திய மொழியை சேர்ந்தவங்க, நம்ம இந்திய மொழியை சேர்ந்தவங்க. நம்ம மதச்சார்பற்ற நாடு இந்தியாங்கிறத நிரூபிச்சிருக்கோம், அவ்வளோதான். அஸ்ஸாம்லேயும் நிரூபிச்சிட்டாங்க, அது மதச்சார்பற்ற நாடு தான். 22 முஸ்லீமுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல, எடுத்திருக்காங்க. அப்போ இது மதச்சார்பற்ற நாடு. அதைத்தான் நாங்கள் படித்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பாரதிய ஜனதாவுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் திரு செந்தில் அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாகவே பாருங்கள். இதை ஒரு மதத்துக்குள்ளே கொண்டுட்டு போய் துணிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. யாரும் ஊரே யாவரும் கேலிங்கிற மாதிரி பண்ணுங்க. அதுதான் நாட்டுக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லதுங்கிறது என்னுடைய ஓகே. சார், நீங்க சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக ஒரு மதசார்பற்ற நாடாவே தமிழ்நாட்டை பார்க்க மாட்டேங்குது, இந்துத்துவா திணிக்கிறதுக்காகவே பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் முன்வைக்கிறாரு. அதாவது மதம் சார்ந்த நாடு அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்றீங்களே. நீங்க இந்தியா என்பதே இந்துத்துவம் சார்ந்த நாடு என்பது நான் சொல்றதல்ல, உலகமே அப்படிதான் பாக்குது. உலகமே நீங்க தான் அப்படி பாக்குறீங்க. ஆனா மதசார்பற்ற நாடு தான் இந்தியா. வேண்டும். இன்றைக்கு அண்டை நாடான பாகிஸ்தானுக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாமிய நாடாகத்தான் அவர்கள் கருதி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்போ சமீபத்திலே நடந்த துப்பாக்கி சூடு நடந்து அங்கே நம்முடைய காஷ்மீரில் நடந்த அந்த படுகொலையில கூட அவர்கள் குரான் ஓத தெரியாதவர்களை திட்டமிட்டு சுட்டு கொண்டார்கள். அப்போ உலகமே என்ன நடந்துட்டு இருக்குனாக்க, நீங்கள் ஏதோ இந்தியா மதசார்பற்ற நாடு, செக்யூலர் கண்ட்ரி, இதெல்லாமே கொண்டு வந்தது இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வந்த ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம், அரசியலமைப்பில் கொண்டு வந்த மாற்றம். இன்னொன்று, மதசார்பற்ற நாடு என்று சொல்லி இந்த நாட்டை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஏன்னா சாதி, மொழி, இனம் எல்லாம் வேறுபாடின்றி வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. இப்போ மதசார்பற்ற நாடுன்னு நீங்கள் சொல்றீங்களே, இங்கே மதம் சார்ந்த நாடு இது. எல்லா மதத்துக்கும் நம்பிக்கை உள்ள, எல்லா மதத்துக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, ஆதரவு தரக்கூடிய நாடு தான் இந்த நாடு. மத சார்பற்ற நாடுலாம் கிடையாது. மதத்தை வைத்துதான் இது கிடையாது. இந்தியாவினுடைய எம்பலமாக இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் இருக்கக்கூடிய அந்த 3 அசோகர் வச்சிருந்த அந்த சக்கரம் இருக்கும். அதெல்லாம் என்ன காட்டுதுன்னு சொன்னா, கோயில் கோபுரங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டினுடைய எம்பலத்துல. இவர்கள்லாம் என்ன காட்டுதுன்னா, இது இந்த மண் சார்ந்த அடையாளம்.
நீங்கள் இதை மதம் சார்ந்த அடையாளமாக மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு பேசுனீங்கன்னா எப்படி? இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து இந்த நாட்டில் வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடியவர்கள் பார்க்கணுன்னா இங்கே பெருமையாக பார்க்கக்கூடியது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில் கோபுரங்களாக இருக்கலாம். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்களுடைய அடையாளங்களும் அவங்க பார்ப்பாங்க. தஞ்சை பெரிய கோயிலை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சர்ச்சோ ஒரு மசூதியோ அந்தந்த நாடுகளுக்கு அது சிறப்பாக இருக்கலாம். இந்த நாட்டினுடைய சிறப்பு என்று வெளிநாடுகளிலிருந்து வந்து பார்க்கணுன்னு விரும்பினாங்கன்னா அவர்கள் பார்க்கக்கூடியது கோயில் கோபுரங்களாக இருக்கும். அப்ப கோயில் கோபுரம் என்பது இந்துத்துவம் என்பது இந்த மண் சார்ந்த மதம் இல்ல. அப்படி எதுவும் வரலாறு சொல்ற மாதிரி கிடையாது. என்ன வரலாறு சொல்லல? நாடு இது இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய இந்தியா அப்படின்னு எதுவும் நம்முடைய மன்னர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு நம்மளுடைய சேரன் சோழன் பாண்டியன் எல்லாம் அவர்கள் புலிக்கொடி வச்சிருக்கலாம், மீன் கொடி வச்சிருக்கலாம், வில்லம்பு வச்சிருக்கலாம். ஆனால் ஏந்தியது காவி கொடி. இந்த மண்ணுக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்குமா? இந்த மண்ணுக்கு தாலி கட்டுவது என்பது இந்த நாட்டினுடைய பாரம்பரியம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாரம்பரியமே இந்தியாவில கிடையாதுன்னு வரலாறு இருக்கு. அது எந்த வரலாறு சொல்றேன்? இன்னைக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விருப்பப்படி இருக்கலாமா? ஆனால் இந்த மண்ணில் வந்து எல்லா மாநிலங்கள்லயும் எல்லாமே வேறுபட்டாலும், மொழி வேறுபடலாம், பண்பாடு அடையாளங்கள் வேறுபடலாம், ஆனால் தாலி கட்டுவது என்பது எல்லா இடங்களும். ஏன் நீங்கள் மலைவாழ் மக்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட வந்து சிறுதியாக ஒரு கட்டையை கட்டின்னு அவங்க கட்டக்கூடிய அந்த வழக்கம் இருக்கும். இப்படி இந்தியாவுக்குள்ள ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு மொழி அடையாளம் இருக்கு. இப்போ தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அடையாளம், இப்போ நீங்கள் தேவாரம் திருவாசகம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழியினோட சிறப்பை நீங்கள் அங்கேருந்து எடுக்கலாம், சிலப்பதிகாரத்துலேருந்து எடுக்கலாம். நீங்கள் குரான்லேருந்து தமிழ் மொழியோட அருமையை எடுக்க முடியாது. நீங்கள் பைபிள்லேருந்து தமிழ் மொழியோட அருமையை எடுக்க முடியாது. அது தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஈப்ரு மொழியிலிருந்து பைபிள் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அது அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டதுதான் குரான். நீங்க தமிழர்களுடைய அடையாளத்தை நீங்கள் இந்து மதத்திலிருந்து தான் பார்க்க முடியும். ஒரு நிமிஷம், அப்படி எப்படி இந்து மதத்துக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் சொல்லுங்க? ஒரு நிமிஷம். குரான் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நூல் அல்ல. பைபிள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நூல் இல்லை. அது ரெண்டுமே அந்நிய மொழிகள், அந்நிய மதத்திலிருந்து வந்தது தான். அதிகமான நபர்கள் வந்து அதை இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற காரணத்தினால அது அதிகமாக இங்கே மக்கள் வந்து அடைஞ்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம உரிமைகள் கொடுக்கணுமா இல்லை போடான்னு சொல்லிடலாமா? நல்லது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் இங்கே கொடுக்கலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சார், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அதாவது வழிபாட்டு தலங்கள்ல இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட உத்தரவிட கோரியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது இன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கு. என்னன்னா, வழிபாட்டு தலங்களுக்கு 500 மீட்டருக்குள்ளாக இருக்கக்கூடிய மதுக்கடைகள், வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்களுக்கு 500 மீட்டர் இருந்தாலும் சரி, அல்லது பொது இடங்கள், அதாவது பஸ் ஸ்டாண்ட் போன்ற பொது இடங்களுக்கு பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் 500 மீட்டருக்கு உள்ள என்ன மதுக்கடைகள் இருந்தாலும் அது நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கிறதாக இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார்கள். 2 வாரங்களுக்குள் மூடப்பட வேண்டும் என்கிற அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பெண், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிங்கப்பெண் படை என்கின்ற ஒரு படையை உருவாக்கி, அதன் மூலமாக அதற்கு தனி ஐஜி, தனி டிஎஸ்பி, தனி எஸ்பி எல்லாம் உருவாக்கி அதன் மூலமாக பெண்கள் பாதுகாப்புக்கு தமிழ்நாடு முழுக்க கவனம் கொடுப்போம் என்பதையும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகளை அறிவித்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா மது இல்லாத தமிழகம் அதுவே மகிழ்ச்சியான தமிழகம். பெண்கள் பாதுகாப்பு இது அவசியம் வேண்டும். கடந்த காலங்களிலே அது இல்லாமல் இருந்துச்சு. இதை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு நாங்கள் துணை நிற்போம். ஆனால் விஜய் அவர்கள் விஜயாக இருக்கணும். நான் ஜோசப் விஜய் என்று அழுத்தமாக அவர் மதம் சார்ந்த அடையாளங்களோடு அவர் பயணிப்பார் என்று சொன்னால் முதல் எதிரியாக இந்து மக்கள் கட்சி நிற்கும். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க? இல்லை, அவர் நேற்றுக்கே ஒரு 3 தீர்மானங்கள் ஏற்கனவே அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது 3 தீர்மானங்களில் கையொப்பமிட்டார். தீர்மானம் தான் இந்த மது இதில் கையெழுத்திட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, லாபமோ நஷ்டமோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். அவர் கொடுத்த அறிக்கையில் கொடுத்ததில் அந்த அம்சங்களில் ஒரு 4 திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றியிருக்காரு. இனி போக போக இந்த அநேகமாக நான் இந்த கூட்டத்தொடர்லேயே அவர் நிறைய மக்களுக்கு தேவையானவைகளை அறிவிப்பார்னு எதிர்பார்க்குறோம். இதுக்கு ஒன்றிய அரசு வந்து பொருளாதாரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். ஏன்னா திரு விஜய் அவருடைய தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு உதவி பண்ணினால் மட்டுமே தான்
நம்ம நாடு நலமுற்று இருக்கும். இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய பாரத பிரதமர் நேற்றுக்கு ஒரு பெரிய இடியை இறக்கி இருக்கார். என்னன்னா, நாம் எல்லாம் வீட்டில் இருந்து வேலை பார்க்கணும். எப்படி கொரோனா காலத்தில் எப்படி வீட்டில் இருந்து எல்லாரும் இப்போ வேலை பார்த்தீங்களோ, கல்விக்கூடங்களுக்கு போகாமல் எப்படி வீட்டில் இருந்து ஆன்லைனில் கல்வி கட்டுறீங்களோ, அது மாதிரி பண்ணுங்க. எண்ணெயை குறைத்து செலவு பண்ணுங்க, காரில் போகிறத குறைச்சிக்கோங்க, ட்ரெயினில் போங்க. இப்படி பல்வேறு புத்திமதிகளை புத்திமதிகளை சொல்லியிருக்காரு. அந்த புத்திமதிகள் எப்போதுமே தேவைதான். அது தற்காலிகமாக அவர் இப்போ அறிவிச்சிருக்காரு. பட் ஆனால் இது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு சேவிங்ஸுக்கு இது தேவையான ஒன்று தான். நான் இது சொன்னதை மோடி அவர்களை நான் பாராட்டுறேன். நிச்சயமாக அது மோடி அவர்கள் சொன்னதற்கான காரணம், இன்றைக்கு உலக அளவிலே இன்றைக்கி நம்ம கச்சா எண்ணெயினுடைய தேவைகள் பார்த்திங்கன்னா கிடைக்காம இருக்குது. உலக நாடுகளே நீ திண்டாடிட்டு இருக்கு. அப்போ நாம் சிக்கனமாக சேமிப்பாக பயணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஐடி நிறுவனங்களுக்கு என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் இருக்கணும். நீங்கள் அதில் வாகனங்களை கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்துனீங்கன்னா அதனால் பெட்ரோல் டீசலுடைய தேவைகள் அதிகமாக இருக்குன்றதுக்காக சொல்லியிருக்கிறாரு. தங்கமும் பார்த்திங்கன்னா, தங்கத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ண பார்த்திங்கனாக்க நம்முடைய தங்கம் அதிக தேவை ஏற்படுது. அதனால் தங்கத்தை நம்ம வெளியே வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனாலேயும் நம்முடைய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏற்படுது. அந்நிய செலவாணி நமக்கு வீணாக குறையுது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கின்றார். இது நாமளும் நம்ம நாடு, நம் தேசத்திற்கு எது நல்லது என்பதை நாம் உணர்ந்து நாமும் சிக்கனமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அது ஆசை தான். அதே சமயத்தில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு ஆண்டிற்கு அவர் செலவு செய்யக்கூடிய அந்த செலவையும் குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். இப்போ முதலமைச்சர்லேருந்து இப்போ மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து எல்லாம் குறைச்சிக்கலாம். எல்லாரும் உதயநிதி ஸ்டாலின் குறைச்சிக்கணும். இல்லை, அவருடைய பயணங்கள் அதெல்லாம் நாங்கள்லாம் குறைச்சி தான் இருக்கோம். ஆனால் இவர் தான் ஆண்டுக்கு 200 கோடி 300 கோடி செலவு பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு செலவு பண்றாரு? எதுக்கு செலவு பண்றாருங்கிறத எல்லாம் நான் டிபேட்ல உட்காந்து நான் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்ல முடியாது. 200 சொச்சம் கோடி செலவு பண்றாரு ஆண்டுக்கு. அவருடைய ட்ரெஸ் கோடுக்கு எவ்வளவு செலவாகுதியா? ட்ரெஸ் கோடுக்கு என்ன செலவாகுது? என்ன பேசுறீங்க? ஆடை முதற்கொண்டு அவர் பயன்படுத்துகின்ற பொருட்களை எல்லாம் ஏலத்திலே விட்டு இந்த இந்திய நாட்டிலேயே கஷ்டப்படக்கூடிய மக்களினுடைய இன்னைக்கு அனாதைகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கான நலத்திட்டங்களுக்காக அது ஏலம் விடப்பட்டு அது செலவு செய்யப்படுகின்றது. எனவே நீங்க சும்மானா இதை தண்டமா செலவு பண்றாரு, வீணா செலவு பண்றாரு அந்த கட்டுக்கதைகள்லாம் திரும்ப சொல்லாதீங்க. சும்மா இங்க பாருங்க, நாங்க கட்டுக்கதை பேசல. பாரத பிரதமர் சொன்னதை நாங்க மனசார ஏத்துக்கிறோம். அதே வேளையில அவருடைய செலவையும் அவருடைய போக்குவரத்தையும் குறைத்து கொள்ளணும். ஏன்னா அவருடைய செலவு தான் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கு. ட்ரெஸ் கோடுக்கு இதுவரை யாரும் எந்த பிரதமரும் எந்த ஜனாதிபதியும் செலவு பண்ணாத அளவுக்கு ட்ரெஸ் கோடுக்கு பணம் செலவு பண்ணுறார். மேக்கப் மேனுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. இதெல்லாம் அரசாங்க கஜானாலேருந்து தான் போகுதே தவிர அவங்களுடைய சொந்த பணத்திலேருந்து யாரும் கொடுக்கல. சரியா? அதே வேளையில் இன்னொரு விஷயத்தையும் குறைத்து கொள்ள வேணும். ஏன்னா வயசாகிடுச்சுங்கிறதுனால சில இதுகள்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகிறாரு. அந்த ட்ரீட்மெண்ட்டையும் குறைச்சிக்கிட்டா நல்லா-இருக்கும். ஏற்கனவே பிஜேபியில் நான் பயணித்த காலத்தில் 75 ஆண்டுகள் வயசாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கக்கூடாது, கட்சி பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் இருக்கக்கூடாதுங்கிறதான் எங்களுடைய திட்டம், ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டமாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் திரு அத்வானி அவர்களுக்கு அன்றைக்கு பிரதமர் பொறுப்பு மறுக்கப்பட்டுச்சு. ஆனால் இவர் இன்றைக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு 76-77 வயசுலன்னு சொன்னா எப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் தான். 2009ஆம் ஆண்டு அத்வானி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அத்வானியினுடைய வயது 81. 81 வயசுல அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அப்ப 75 வயதுல மோடி அவர்கள் மட்டும் விலகணும்னு சொல்றது உங்களுடைய பயத்தை தான் காட்டுகின்றது. மோடி அவர்கள் 75 வயது நபர் போலவா இருக்கின்றார். 50 வயது நபர் என்ன ஒரு இயக்கமாக ஒரு துடிப்பாக இருப்பாரோ அதை விட இன்னும் துடிப்பாக ஒரு அற்புதமாக 75 வயதுல 77 வயதுல இன்னமும் அவர் ஒரு இளைஞராக, இன்னமும் இளைஞர்களுக்கு ஒரு உதாரணமாக, இன்னமும் அவர் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல், ஒரு நாள் கூட தன்னுடைய தாயாருடைய இறப்புக்கு சென்று காலை சென்று அன்று மதியமே வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கு மேற்குவங்கம் சென்ற இந்த நாட்டுக்காகவே அர்ப்பணித்து வாழுகின்ற ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மனிதரை
நீங்க வந்து சாதாரணமா கிண்டலா ஆமா, இது பேசுறாங்க. வந்தே தயவு பாரத் செய்து எல்லாம் பேசுறாரு. சொன்னாருன்னா வயசு வந்துருமா? வெறும் 200 ரூபா 300 ரூபாய்க்கு இங்க இருந்து மதுரைக்கு போன டிக்கெட்டு இப்ப 2500 ரூபா 3000 ரூபா ஆக்கின பெருமை இந்த அரசுக்கு தான். வந்தே பாரத்ல போகக்கூடியவர்கள், அந்த அதிவேகத்தில் போகக்கூடியவர்கள், அந்த நீங்க ஃபிளைட்ல போறதுக்கெல்லாம் நீங்க வந்து இதை கம்பேர் பண்ணுவீங்களா? அது அதற்கான வசதி, அதற்கான விமானமே தேவைகள். நான் வந்து இங்க இருந்து டெல்லிக்கு வெறும் 900 ரூபாய்க்கு போன காலம் உண்டு. மதுரையிலிருந்து டெல்லிக்கே 900 ரூபா, மதுரைக்கு சென்னைக்கு வெறும் 96 ரூபாய் டிக்கெட்டு. அப்படி தான் இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, எமர்ஜென்சில எல்லாம். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இன்னைக்கு கிளம்புனா நாளைக்கு தான் போய் சேருவோம். இன்னைக்கு கிளம்புனா நாளைக்கு தான் போய் சேருவோம். எமர்ஜென்சி காலத்துல அப்படிதான் இருந்தது. இப்ப இவங்க ஆட்சி காலத்துல அப்ப விரைவு ரயில்கள், 10 டிக்கெட் நவீன ரயில்கள், கூப்பன் மாதிரிமா ஃப்ளைட்டுக்கு 10 டிக்கெட். எப்பயும் என்கிட்ட ஒரு 4 டிக்கெட் 5 டிக்கெட் இருந்துகிட்டே இருக்கும். நான் அதிகமாக டெல்லியில தான் இருப்பேன். அப்போ நினச்சா டெல்லிக்கு போவேன் வருவேன். அந்த மாதிரி இருந்த காலத்தில் கூப்பன் மாதிரி கொடுத்தாங்க டிக்கெட்டு. மொத்தமாக 10,000 ரூபாய் கட்டினா 5 டிக்கெட் வந்துடும். இன்னைக்கு இங்கேருந்து மதுரைக்கு போகணுன்னா 12,500 ரூபா. அது முதல்ல புக் பண்ணா தான். கொஞ்சம் லேட்டாக புக் பண்ணோன்னா டைம் ஆக ரேட் கூட்டிகிட்டே போகும். ஃப்ளைட்டை சொல்கிறேன், ரேட்டு கூட்டிகிட்டே போகும். புரியுதா? இதுதான் இன்றைய ஆட்சி. அதனால் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, நல்லா தான் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து சுபிட்சமாக இல்லைங்கிறத சொல்லி நான் முடிச்சிடுறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.